தேவன் இந்த 6வது மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமாக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Jeremiah chapter 10 and verse 6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. No one is like you, Lord. You are great and your name is mighty in power. கடந்த 5 மாதங்களும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வந்தார். Through the past 5 months, God has led us miraculously. இந்த 6வது மாதத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, In the 6th month, the word that God says is, அவர் பெரியவராய் இருக்கிறார். He is great. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. There is no one equal to him. அவர் வல்லமையிலே பெரியவராய் இருக்கிறார். He is great in power. அவர் நாமத்திலே பெரியவராய் இருக்கிறார். His name is great. அவருடைய செயலிலே பெரியவராய் இருக்கிறார். He is great in his acts. அவர் மரணத்தை வென்றவரும் பாதாளத்தை ஜெயித்தவருமாய் இருக்கிறார். He is victorious over death and hell. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். He is a God who is resurrected. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். Our resurrected God is among us. வானங்களுக்கு மேலாய் உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். He is a God who is above the heavens. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். Whatever he says will act accordingly. அதனாலதான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. That is why the prophet says, Lord, there is no one equal to you. எல்லா தேவர்களிலும் மேலான தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். Our God is a God who is greater than all other gods. இந்த தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லி ஆரம்பிக்கிறார். This prophet begins like this. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் வசனத்தை கேளுங்கள். Hear, O people of Israel, this is what the Lord says. ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி வீணராய் கடந்து போகிறார்கள். All the people are going astray. தேவனை அறியாத புறஜாதிகள் ஆண்டவருடைய மார்க்கத்தை விட்டு தூரமாய் போகிறார்கள். All they are going away as the Gentiles go away from God. நீங்கள் அந்த மார்க்கத்தோடு அந்த ஜனத்தரோடு கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். He says, do not mix among the Gentiles. அவர்களோடு சம்பந்தம் கலக்க கூடாது. Do not mix among them and live among them. அவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த 9, 10, 11, 12 அதிகாரங்களிலே நமக்கு வலியுறுத்துகிறார். God is emphasizing in this 9, 10 and 11 chapters, do not have fellowship with these Gentiles. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நன்மை செய்கிறது போல இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்க முடியாது. There is nobody who can do good just as God does to us. நாங்கள் சில நேரங்களிலே இந்த உலகத்தின் ஆண்டவரே ஐக்கியத்தோடு நெருக்கத்தோடு கடந்து போகும் பொழுது, many times when we are close with the world, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய சுயநலத்துக்காக, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் கடந்து போகிறோம். many times we go away for our own benefits and for our own good. வேறு வழி இல்லாமல் நாங்கள் கடந்து போகிறோம். Because we think there is no other way, we go away with them. ஆனால் அவர்கள் வீணரும் தேவனுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாய் திருப்புகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். But they are like people who go astray. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக நெருங்கி வாழும் பொழுது, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை தர போதுமானவராய் இருக்கிறார். But when the people of God live a life with is very intimate with God, God is able to reveal that there is nobody equal to him. இந்த அதிகாரங்களில் வீட்டிலே போய் நீங்கள் தியானித்து இதை வாசித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. May God give you grace that you will read these chapters and meditate upon it. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? Even today what God wants to speak to us through these verses. நம்முடைய தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை. There is nobody like our God. ஆண்டவருக்கு ஒப்பான எந்த ஒரு காரியத்தையும் நாம் சொல்ல முடியாது. We cannot equate anything else to our God. ஆண்டவரே, உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீர். Lord, you reveal unto us that there is nobody equal to you. பொதுவாக ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொல்லுகிற ஒரு காரியம், Generally when we look at a person we say, நீங்கள் அந்த மனுஷனை போல பேசுகிறீங்க, நடக்கிறீங்க, செயல்படுத்துகிறீர்கள். You are very similar, you walk very similar and you talk very similar to somebody else. அந்த மனுஷனை போல தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படினு சொல்றாங்க. You are also like that person. ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் அந்த மனுஷனோடு ஐக்கியப்பட்டு நெருங்கி அவர்களோடு பேசும்பொழுது அவர்களுடைய செய்கைகளும் அவர்களுடைய நடக்கைகளும் அப்படியாய் மற்றவர்களுக்கு தோன்றுகிறது. Because when people walk very closely with a person, they seem like they enact the same behavior as the other person.
ஆனால் தேவனை யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையிலே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். But our God is a God who cannot be equated to anything else. என்று சொன்னால் அவர் மேலானவராய் இருக்கிறார். Because he is a heavenly God. அவர் எதற்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். Because he is so great that there is nothing that can be equated to him. ஆங்கிலத்தில் சொல்லப்படும் சொன்னால் he is beyond the description or he is a supreme God. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவராய் இருக்கிறார். Such is the attribute of our God. எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் எந்த வல்லமையாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். Our God is able to do many things that are beyond every man's enabling and capacities. அதை உணர்ந்தவர்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையிலே பெரியது என்று சொல்ல முடியும். Only those who have experienced this can say that there is nobody equal to our God and his name is great. ஏனென்று சொன்னால் அவர் மகத்துவமும் மகிமையும் நிறைந்த தேவனுமாய் இருக்கிறார். Because our God is a great and mighty God. ஒரு மனுஷன் தேவனை புகழணும்னா if a man has to praise God, அவனுக்கு 1000 நாவுகள் கொடுத்திருந்தாலும் அவரை புகழ்வதற்கு போதாது. even if he has 1000 tongues, it may not be enough to praise him. ஒரு நாவு இருக்கும்போது நம்மளால துதிக்க முடியல. We cannot even praise him with one ஒரு tongue. மனுஷனுக்கு 1000 நாவுகளை கொடுத்து அவரை துதிக்க சொன்னாலும் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் விவரித்து வர்ணிக்க போதாது. Even if a man has 1000 tongues, he cannot describe the beauty and the majesty of our God. அதை உணர்ந்த எரேமியா சொல்லுகிறார், தேவனே கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. Jeremiah, who realized this, says that there is nobody equal to you, God. ஏசாயா சொல்லும்போது நான் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே எதற்கு நான் ஒப்பிட்டு சொல்ல முடியும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Isaiah the prophet says, Lord, what can I comprehend with you? எசேக்கியேல் சொல்லும்போது ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாத எந்த ஒரு காரியமும் இந்த பூமியில் இல்லை. Ezekiel says, Lord, there is nothing in this world that I can compare to you. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன? In this morning, what does God want to reveal to us? மூன்று காரியத்தை சொல்லி நமக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். God wants to speak to us to three things and he is able to bless us. அவர் நிகரே இல்லாதவர் என்பதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், He cannot be equated, the meaning of what he cannot be equated. முதலாவது மன்னிப்பதிலே அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. There is no one like our God in forgiveness. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? Amen. நம் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். He has forgiven our sins. நம்முடைய அக்கிரமங்களை He மன்னித்திருக்கிறார். has forgiven our wickedness. அதனால தான் இங்கே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். That is why we are here today. இரண்டாவது அவருடைய ராஜ்யத்திற்கு நிகராக இந்த பூமியில் அவரை போல ஒருவரும் இல்லை. Secondly, there is nothing equal to his kingdom here. எத்தனையோ ராஜ்யங்கள் எத்தனையோ அரசர்கள் கடந்து வந்தாலும் அவருடைய ராஜ்யத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. Nothing, no king or kingdom in this earth can be compared to the kingdom of God. மூன்றாவது அவருடைய ஞானமே சிறந்தது. Thirdly, his wisdom is the best. அவருடைய ஞானத்திற்கு நிகராக இந்த பூமியில் எதுவும் இல்லை. There is nothing equal to his wisdom on this earth. இந்த மாதத்திலே இந்த காரியங்களை முழுமையாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace to understand these things. முதலாவது நிகரே இல்லாத தேவன் செய்கிற முதல் காரியம் மன்னிப்பதிலே அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. The first thing that is incomparable God does is there is nobody who can forgive like him. ஒரு மனுஷன் நம்மள மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த நேரத்துல அந்த மனுஷன் மன்னிச்சிட்டு போயிடுவான். If a man says that he'll forgive him, he will forgive us at the moment. ஆனால் மறுபடியும் அந்த மனுஷன் நம்மள பார்க்கும் பொழுது நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறு, நம்முடைய காரியங்கள் மீறுதல் தான் அந்த மனுஷனுக்கு முதலாவது தோன்றும். But the next time the man sees us, only our mistakes will come in front of him. சில பேர் சொல்வாங்க, நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் மறக்க முடியல. People say that no matter how much I try, நான் அந்த மனுஷனை மன்னிக்கவே முடியல என்று சொல்லுகிறோம். we say that we cannot forgive them. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. But our God is not like that. ஒரு மனுஷனை மன்னித்து விட்டால் ஆமென் மீண்டும் அவனை குற்றவாளியாய் அவர் பார்ப்பதில்லை. If God forgives a man, he does not see him as a sinner again. அவனை அக்கிரமக்காரன் என்று சொல்லி அவர் எண்ணுவதில்லை. He does not consider him as a wicked person anymore. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து
வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, when we read from Micah chapter 7 verse 18 onwards, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து according to the remnant of his inheritance, மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? who is a God like you who pardons sins and forgives transgressions? அவர் கிருபை செய்கிறபடியால் Because he shows mercy, அவர் என்றென்றைக்கும் கோபம் வைக்கார். because he does not stay angry forever. அவர் ஒருபோதும் நம்மேல் கோபம் வைக்கிற தேவன் அல்ல. He is a God who never stays angry on அவர் us. திரும்பவும் நம்மேல் மனமிரங்கி He has compassion on us. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து He throws away our நம்முடைய transgressions. பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டு He விடுகிறார். buries our sins in the deeps of the waters. இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவரீர் பூர்வ நாட்களில் இருந்தது முதல் எங்கள் பிதாக்கு ஆணையிட்ட அந்த சத்தியத்தை இந்நாள் வரைக்கும் நீர் காத்து வருகிறீர். Lord, you have been faithful like you have promised our forefathers and kept your oaths. நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு வைத்து விட்டார். He has buried our sins, our transgressions and the depths of the earth. ஏனென்று சொன்னால் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Because he is a merciful God. நம்மேல் வைத்த கிருபையின்படி அவர் என்றென்றைக்கும் நம்மேல் கோபமாய் இருக்க மாட்டார். According to the mercy he has on us, he will never stay angry forever. இன்னைக்கு மனுஷன் நம்மளை பார்த்து கோபப்படுற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? The reason why men become angry on us is அவர்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, செயல்படுத்தும் போது, தவறான காரியங்களை செய்யும் பொழுது நம்மேல் கோபம் ஏற்படுகிறது. when we do certain things which seem to be against them, they become angry on us. ஆனால் நாம் எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த பொழுது, But many times when we do so many things against ஆண்டவரே God, என் குற்றங்களை, என் பாவங்களை மன்னியும் என்று மனம் திரும்பி கடந்து வரும் பொழுது when we repent and ask forgiveness for our sins and அவர் our wickedness, திரும்பவும் நம்மேல் மனம் இறங்கி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் தூக்கி எறிகிறவராய் இருக்கிறார். he is a God who has compassion on us and he buries our sins and our transgressions into the அவர் depths of the நம்மேல் sea. கோபம் வைக்கவில்லை. He does not keep அவர் angry நம்மை forever. தண்டிக்காமல் நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். He is a God who does not punish but deliver us. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஏதாகிலும் ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால், If something happens to a man today, அவன் செய்த தப்புனால தான் ஆண்டவர் அவனை தண்டிச்சிட்டாருன்னு பலர் சொல்லுகிறார்கள். many people say just because of the sins he has committed, God has punished him. ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் செய்த தவறினாலே அவன் தண்டனை அனுபவிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். People say that because he rebelled against God, God is punishing him. கர்த்தர் ஒருபோதும் ஒரு மனுஷனையும் அவர் தண்டிப்பதில்லை, அவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். Our God is a God who does not punish people but gives them a realization. தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். God disciplines those he loves. தமக்கு பிரியமில்லாதவர்களை ஆண்டவர் தண்டனைக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டார். And God commits the other people to punishment. யோபுவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது தேவன் யோபுவை சிட்சித்தாரா தண்டித்தாரா என்று சொன்னால், When we see the life of Job, did God commit Job to punishment or to discipline? முதல் ஆராதனையில கேட்டதுதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். I'm asking- யோபுவை கர்த்தர் சிட்சித்தாரா தண்டித்தாரா? Did God discipline or punish Job? சிட்சித்தார். தவறு. சிட்சிக்கவும் இல்லை, ஆண்டவர் யோபுவை தண்டிக்கவும் இல்லை, சோதித்தார். சோதனைக்கு ஆண்டவர் யோபுவை ஒப்பு கொடுத்தார். God did not punish or discipline Job, but he tested him. சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நாம் சில நேரங்களிலே தவறுகளை உணர்வடைவதற்காக மீண்டுமாய் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் சிட்சிக்கிறார். God disciplines us so we would realize and we will not commit the same sins again. தண்டனை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், Who does he punish? மன்னிக்கவே முடியாதபடி, அவன் மனம் திரும்பாதபடி தன் இருதயத்தை யார் ஒருவர் கடினப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தண்டனைக்கு நேராய் ஒப்பு கொடுக்கிறார். God only commits people with an unrepentant heart to punishment. ஆனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says that we live just by his grace. இன்னைக்கு நாம் இந்த பூமியிலே நிலை நிற்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையினால் தான். The reason we are alive on this earth is because of his grace. இல்லை என்று சொன்னால் என்றோ நாம் அறுப்புண்டு போயிருப்போம். We would have been destroyed many days ago. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தினாலே, எங்களுடைய மீறுதலினாலே நாங்கள் இன்று ஆண்டவரே உம்மை விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், Even though in spite of our sins and our transgressions, if we are able to worship God in deliverance, எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் நீர் போட்டு விட்டீர். you have forgiven our sins and have buried our transgressions. விடுதலை பெற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லும்படி கேட்கிறேன். Amen. Praise the Lord. Praise God.
மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Moses takes a prayer in the presence of God. யாத்திராகமம் 32 அதிகாரத்திலே நடந்த ஒரு காரியம். This happens in Exodus chapter 30. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயிடத்திலே சொன்னபொழுது, when the Lord said that Israelites had polluted themselves by sin, அவர்கள் எல்லாரும் என் வழியை விட்டு விலகி போனார்கள். they went away from my ways. நான் கற்பித்த காரியங்களை அவர்கள் கைக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். They did not keep my commands. நான் அவர்களை அழிக்கப் போகிறேன், தண்டனைக்குள்ளாய் கொண்டு போகப் போகிறேன் என்று சொல்லி, he said that I'm going to punish them and commit them to punishment. நான் அவர்களை அழித்து போடுவதற்கு நீ என்னை விட்டு விடு அப்படினு சொல்லுகிறார். God says, leave me so I will punish them and destroy them. நீ அவங்களுக்காக நீ பரிந்து பேசணும்னு அவசியம் இல்லை, நீ என்னை விட்டுடு, நான் அவங்களை அழிக்க போகிறேன். You do not have to plead on behalf of them. I'm going to destroy them. ஏன்னு சொன்னால் நோவாவின் காலத்திலும் அப்படிதான் நடந்தது, லோத்தின் காலத்திலும் அப்படிதான் ஒரு அழிவு காணப்பட்டது. This is the same reason which happened in the days of Noah and Lot. ஆனால் மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவியையும் கர்த்தர் மன்னித்து ரட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். But our God gathers whoever comes with a repentant heart and seeks forgiveness. ஆண்டவருடைய சமூகத்திலே மோசே 32 அதிகாரம் 12 வசனத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். Moses asked God in Exodus chapter 32 and verse 12. ஆண்டவரே, நீர் அவர்களை அழிக்காதபடி கொன்று போடாதபடி ஆண்டவரே உம்முடைய பரிதாபத்தை அவர்களுக்குள்ளே நீர் காட்டும் ஆண்டவரே. Lord, let show your compassion on them that you will not destroy them. என்று சொன்னால் அவர்கள் கடந்து வந்த இடத்திலிருந்து அவர்களை நீர் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீர். Because you, O Lord, have brought them from Egypt. அவர்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்கும், for them to know that the God who has called them is true. அந்நிய தேசத்தில் இருந்த ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கும், for the foreign nation to know that the living God exists. இவர்கள் செய்த குற்றங்களை தவறை நீர் மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னார். Forgive their sins and their transgressions, Lord. அப்பொழுது தேவன் பரிதாபம் கொண்டு அவர்களை அழிக்காமல் 14 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார். Then it says in verse 14 that the Lord relented. அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த தீங்கை செய்யாதபடி கர்த்தர் பரிதாபம் கொண்டார். God had compassion that he did not bring the disaster he planned. இங்க மீகா சொல்லுகிறது போல, தேவனே உமக்கு ஒப்பானவன் யார் ஆண்டவரே, மீறுதலை மன்னிக்கிற தேவனை போல. Just like Micah says here, Lord, who is great in forgiveness like you, who forgives sins and transgressions. நான் யார் மேல் கிருபையா இருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவர்கள் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். He says that whoever I desire to have mercy, I will have mercy. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கத்தையும் கிருபையும் பொழிந்தருளுகிறவராய் இருக்கிறார். Our God is a God who has grace and mercy on his children. நம்ம மேல் இருக்கிற கோபத்தை நீக்கி நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is able to set aside his anger and he is able to forgive us. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு உவமையை தேவன் ஆண்டவர் சொன்னார். Jesus Christ told his disciples a parable. மத்தேயு 18 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. There is an incident in Matthew chapter 8. அதை ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார். God revealed it to us. அதற்கு இயேசு சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். Not just 7 times but 7 times 7, he said Jesus. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உவமை தேவன் சொல்லுகிறார். To understand this, Jesus brought up a parable. ஒரு மனிதன் தன் எஜமானிடத்திலே 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். A man had borrowed 10,000 talents from his master. எஜமான் கேட்கிறான், நீ பட்ட கடனை இப்பொழுது தீர்த்தாக வேண்டும் என்று சொல்லி. The master commanded that he will repay his debts. கடன் பெற்றவன் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு அவனுக்கு அந்த காரியம் இல்லாதபோது அந்த எஜமானிடத்திலே அவன் திரும்பி வந்து சொல்லுகிறான். The borrower who did not have enough money to repay his debt comes back to the master and says, எஜமானனே, எனக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் இந்த கடன்களை எனக்கு மன்னிப்பதற்கு சில காலங்கள் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். He pleads with his master, Lord, give me some time that I will pay back everything. ஒருவேளை அந்த எஜமான், சரி உனக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கிறேன், நான் இப்போ மன்னிச்சிரேன், போயிட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த கடனை எல்லாம் நீ தீர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால், if the master had said, okay, I will give you some more time, I will forgive you, you take some time and pay back the debts. இந்த உலகத்திலே நடக்கிற ஒரு சம்பவத்தை போல காணப்படலாம். It would seem like something that happens in the world commonly. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி மன்னிக்கிறார் என்பதை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. But it says about how God forgives his children.
நீ பட்ட எல்லா கடன்களையும் நான் உனக்கு மன்னித்து விட்டேன். I have forgiven and நீ cancelled இதை all your திரும்பி debts. செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to repay it. நம்முடைய வாழ்க்கையில் அதுபோலதான் எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், தவறுதல்கள், மீறுதல்களை செய்த பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். It is very similar in our lives. No matter how great sins and transgressions we have committed against God, God has ஆண்டவரே, நீர் forgiven எனக்கு us. அந்த மன்னிப்பை தந்தபடியால் இன்று நான் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, Because you have forgiven my sins, I am here with deliverance to worship. ஒருவேளை நம்முடைய வீட்டிலோ ஆபீஸிலோ அல்லது போகிற இடத்திலோ மன்னிக்க முடியாத ஒரு நபர்கள் நமக்கு முன்பாக இருப்பார் என்று சொன்னால், If there are people in our houses and our homes and our workplaces who have committed sins which are unforgivable to us, அவர்களை மன்னிப்பதற்கு என்னுடைய இருதயம் ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்துவின் சிந்தனையின் உள்ள இருதயமாய் மாறட்டும். ஆண்டவரே, let my mind be changed like the mind of Christ, that I will be able to forgive them. ஆனால் இவனுக்கு கீழே இவன் முழு கடனும் அடைந்த பிறகு மன்னிக்கப்பட்ட பொழுது இவனுக்கு கீழே இருந்த 100 பணம் அவன் கடன் பெற்ற ஒருவன் வருகிறான். But there is a man who comes who had borrowed only 100 talents from him, who was அவனை பார்த்து கேட்கிறான், நீ உடனே எனக்கு கடனை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். This man asks him, you have to repay all your debt right now. அவனை இவனை போல காலில் விழுந்து, ஐயா என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்க்க மட்டும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்கிறான். But this man again pleads to this other guy, asking if you can forgive my debt. ஆனால் அவனோ சம்மதியாமல் நீ கடத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை காவல்ல போட்டுறான். But he does not accept it and he imprisons him. இந்த 10,000 கடனை மன்னிப்பை பெற்றவன், ஹல்லேலூயா, அந்த எஜமானன் இவன் கேள்விப்பட்ட பொழுது, But the master who heard about who cancelled the 10,000 அவனை talents, அழைப்பித்து சொல்லுகிறார், when he heard it, he called him and நீ said, வேண்டிக் கொண்டபடியே அந்த முழு கடனையும் உனக்கு மன்னித்து விட்டேனே, just as you asked, I cancelled all your debts. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி, Just as I had mercy on you, don't you also should have mercy on them? நீ உன் கடனை தீர்க்கும் மட்டும் நீ இந்த உபத்திரவத்திலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவனை பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். He handed him over to the jailer, saying, until you repay this back, you have to be இன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நமக்கு கீழே இருக்கிறவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயம் வரமாட்டேனுது. Today we do not have a heart to forgive ஒரு people who are சின்ன below us. மிஸ்டேக் அங்க நடந்துட்டுச்சுனா போதும், If there's only a small mistake that நமக்கு happens, வருகிற கோபம் அதிகமா இருக்கிறது. we become very angry. உடனே நான் அங்க போறேன் இங்க போறேன் பழி வாங்குறேன் அப்படி நம்ம சொல்லுவோம். Immediately we say, I will go there, complain, and I will take revenge. ஆண்டவரே, நீர் எனக்கு மன்னித்தீர், என் பாவங்களை மன்னித்தீர், என்னுடைய குற்றங்களை மன்னித்தீர், என் அக்கிரமங்களை மன்னித்தீர். Lord, you forgive my sins and my transgressions and வேத wickedness. வசனம் என்ன சொல்லுகிறது, உன் உடன் சகோதரன் ஆனாலும் சரி, உன் வேலைக்காரனாலும் சரி, உனக்கு கீழே இருக்கிற யாரானாலும் சரி, அவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. The word of God said, be it your brethren or your slave, you have to forgive them. ஆண்டவரே, நான் கடந்து போகிற பாதை, நான் இருக்கிற இடம், நான் ஜீவிக்கிற வாழ்கிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே மன்னிக்கிற அந்த ஒரு சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, wherever I live and the path that I take, give me a forgiving heart, Lord. நமக்கு அந்த ஒரு காரியம் தான் வர மாட்டேனுது. This only we cannot implement in our lives. இப்போ நம்ம எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற காரியம் என்னன்னா, நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு, நான் எப்படி மன்னிப்பது. Now all of us are quietly thinking, how will I forgive them? ஆண்டவர் அப்படி சும்மா இருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு விடுதலை இருப்போமா? பிரைஸ் எல்லாம். If God is quiet like this, will we experience this freedom today? நம்முடைய உள்ளத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். Let's all examine our நான் hearts. ஆண்டவருக்கு விரோதமா எத்தனை காரியத்தை செய்தேன், How many things have we done எத்தனை against God? பொய்யான காரியத்தை புரட்டி இருக்கிறேன். How many lies have we told? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எத்தனை மீறுதல் இருந்தது ஆண்டவரே. How many transgressions have எத்தனை முறை நான் உம்மை வேதனைப்படுத்தியிருப்பேன் How ஆண்டவரே. many times have I pained your heart? அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்தது போல All those times, just as you forgive என் me. குடும்பத்திலே அல்லது வேலை பார்க்கிற இடத்திலே சமுதாயத்திலே பார்க்கிற நபர்களை நான் மன்னிக்கிற ஒரு உணர்வை எனக்கு தாங்கப்பா. Give me a heart of forgiveness in my home, in my workplace, and in the society, அப்பதாங்க Lord. அந்த குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, சமுதாயத்திலும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி காணப்படும். Only then there will be joy and happiness in every place that you go. ஜனத்தின் அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு எட்டி வந்த பொழுது, யோனாவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கிறோம். We read in Jonah chapter 1 and verse 2, the அழிக்க transgressions, வேண்டும் என்று நினைத்த அந்த பட்டணத்தை when God destined to destroy that place, கர்த்தர் அழிக்காமல் அந்த பட்டணத்தை ஆண்டவர் மன்னித்து விடுதலை ஆக்கினார். God forgave that place and he delivered that place. இன்று நாம் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கும் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்ததற்கு காரணம்,
The reason why God does not punish us and he has forgiven our sins, நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக தான். so that we should forgive others. நாம் மற்றவர்களை மன்னியாமல் இருப்போம் என்று சொன்னால் If we do not forgive others, அவருடைய வருகையின் போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். we should pay set an account in the coming of the Lord. ஆகவே தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே மன்னிப்பதிலே உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை. That is why the prophet says, there is no one like you who can forgive. இந்த மாதத்திலே நாங்கள் மன்னிக்க முடியாத காரியங்கள் ஏதாயிலும் இருந்திருக்கும் என்று சொன்னால் அதை மன்னிப்பதற்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Lord, we commit ourselves. If there is anything that is unforgivable in our lives, we commit இரண்டாவது, ourselves. அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்பதின் சொல்ல காரணம், Secondly, the reason why there can be nobody compared to God is, எரேமியா 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை மீண்டும் வாசிக்கும்படி கேட்கிறேன். let's read Jeremiah chapter 10, 6 and 7. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரிற்கே பயப்பட வேண்டியது ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. King of the nations, who should not fear you? This is your due. Among all the wise leaders of the nations and in all their kingdoms, there is no one like you. இங்க ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். God says two things here. ஒன்று ஞானத்தை குறித்து சொல்லுகிறார். One, he speaks about wisdom. ஒன்று அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். The second about his kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் பொழுது, When we see about the kingdom of God, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நிகராக இந்த பூமியில் ஒரு ராஜ்யமும் எழும்ப முடியாது. there can be no kingdom like against the king or like the kingdom of God. நாம் சரித்திரத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் வந்ததை நாம் பார்க்க முடியும். We see about many kingdoms in history. எத்தனையோ பேரரசுகள் வந்தார்கள். We see about many great kings. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் ஏற்படுத்தப்பட்டது. We see about many kingdoms that were ஆனால் established. எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் முடிவு வந்தது. But there was an end to all these ஆனால் kingdoms. தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் மாறாததா இருக்கிறது. But the kingdom of God is forever and ever. அவருடைய ராஜ்யம் அழிக்க முடியாத ஒன்று. His kingdom can never be destroyed. ஆண்டவரே எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், நல்ல காரியத்தை செய்தார்கள். Many kings did many good deeds. நல்ல நன்மையான காரியங்களை இந்த பூமிக்கு மனுஷனுக்கும் செய்தார்கள். They did many good things to the people and the earth. ஆனால் அந்த ராஜ்யத்திலே யுத்தம் இருந்தது. But there was war in that அந்த kingdom. ராஜ்யத்திலே அழிவுகள் காணப்பட்டது. There was ends and deaths in this அந்த kingdom. ராஜ்யங்களிலே போராட்டங்கள், தோல்விகள் எல்லாம் காணப்பட்டது. There were losses and deaths in those kingdoms. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே யுத்தம் இல்லை. But there is no war in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே போராட்டம் இல்லை. There is no trial in the தேவனுடைய kingdom of God. ராஜ்யத்திலே தோல்விகள் இல்லை. There is no loss in the kingdom of God. ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 14:17 In Romans chapter 14 and verse 17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. the kingdom of God is not eating and drinking. தேவனுடைய ராஜ்யம் நீதி நிறைந்ததும் சமாதானம் நிறைந்ததும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததுமா இருக்கிறது. But the kingdom of God is righteousness, peace and joy. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உண்டான சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை உம்முடைய ராஜ்யத்தில் நீர் கொடுக்கிறவரா இருக்கிறீர். Our God is a God who gives righteousness, peace and joy through the Holy Spirit. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41